அவ எங்க? பிருந்தா இங்கதான்மா வீட்ல. போய் சொல்லாதடி. பிருந்தாவ காணோம்னு சொல்றாங்களே, எங்க அவ? அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எப்படி தெரிஞ்சது? என்னடி யோசிக்கிற? ஏன் அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? பிருந்தா எங்க? போலி, என் பொண்ணு எங்க? அது அம்மா பொறுமையா இருமா. அம்மா உன்கிட்ட யார் சொன்னாங்க? யார் சொன்னா என்ன? நான் தான் சொன்னேன். எங்க போச்சு ஏது போச்சுன்னு எதுவுமே தெரியல. பெத்த தாய் கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எப்படிங்க? அவ வேணா எனக்கு ஆகாதவளா இருக்கலாம், என் வாழ்க்கைய பங்கு போட்டுக்க வந்தவளா இருக்கலாம். ஆனா அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணானா அதுக்கப்புறம் அவங்க யார கேள்வி கேட்பாங்க? மொத்த குடும்பத்தையும் தானே திட்டுவாங்க. அந்த பொல்லாப்புக்கு ஆளாக கூடாதுன்னு நான் சொன்னேன். விஜி, நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க. யார கேட்டு முதல்ல இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்க? யார மச்சான் கேட்கணும்? நான் இந்த குடும்பத்தோட மருமக. இது என் குடும்பம். என் குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நானும் பொறுப்பாமன். ஏய் இங்க பாரு, உன் லிமிட்ட தாண்டி நீ ஆடிட்டு இருக்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க முகத்துக்காக உன்னை விட்டு வச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவிய? என்னை அடிப்பீங்களா? ஓ அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து என்ன கொன்றுவீங்களா? விஜி, இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த குடும்பத்துல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நானும் இந்த வீட்டு மருமக. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. விஜி உனக்கு அவ்வளவுதான் விஜி. தேவையாடி? கண்டவங்களும் வந்து கண்டதையும் பேசுறாளுங்க. இதுல நம்ம கேட்டுட்டு இருக்கணுமா? எல்லாம் தலையெழுதி எங்கதான் போய் தொலைஞ்சா? இதுக்கு தாண்டி நான் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். இப்படி அவசரப்பட்டு வந்து பாலி கிணத்துல வந்து விழுந்துட்டீங்களே. முத்துலட்சுமி, பதட்டப்படாதம்மா. பிருந்தாவை கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்கு எதுவும் ஆகாதும்மா. எப்படி நான் பதட்டப்படாம இருக்கிறது? ஏற்கனவே அவ கையை அறுத்துக்கிட்டா. இப்ப இவ எங்க போனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பா முடிவெடுத்துட்டு நான் என்னடா பண்ணுவேன்? அவ என் வீட்டுல இருக்கும் போது இந்த விஜய் வந்து அவளை கண்ட மாதிரி பேசுனா. இப்ப இந்த வீட்டுல வச்சு இவ அவளை என்னென்ன பேச்சு பேசியிருப்பா? அவ என்னென்ன முடிவு எடுத்திருப்பாளோ தெரியலையே. எனக்கு பயமா இருக்குடி. என்ன எதுக்கு மாத்திட்டிய? நானா உங்க பொண்ணு தாலிய கட்டி இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னேன். வந்ததுல இருந்தே நீங்க பெத்த உங்க ரெண்டு மகளும் அவளை பொத்தி பொத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல அவள. உங்களை என் புள்ள மாதிரி நினைச்சனே தம்பி. கடைசியில என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டீங்கல்ல. உங்களை என் பொண்ணு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கார்த்தி மேல எந்த தப்பும் இல்ல. அவன் செஞ்சது சரிதான். வாய் மூடுங்க தம்பி. எல்லாரும் உங்களை கெட்டவன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஆதரவா பேசினேன். என் பொண்ணு காலத்துல நீங்க வலுக்கட்டாயமா தாலி கட்டப்ப கூட நான் வீரா கிட்ட நீ போய் அவர் கூட வாழன்னு நல்ல புத்தி சொல்லிதான் அனுப்பிச்சேன். அதுக்கு நீங்க பெரிய நன்றி கடன் செஞ்சுட்டீங்க தம்பி. ஒரு தாய் உயிரோட இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கலன்னா அதுக்கு எந்த லட்சணத்துல வாழணுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் தான் ஒரு உதாரணம். அழாதம்மா. எப்படியாவது பிருந்தாவை கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. எங்க போனான்னு தெரியல. ஆமாமா, பிருந்தா எங்கம்மா போயிருக்க போறா? நீ அழாதம்மா. இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. அவ சாவறதுக்குள்ள கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? இவன் வேற அப்படியே ஊருக்குள்ள இல்லாத காதல் பண்ணிட்டான். என்னமோ துடிக்கிறான். என்ன காதல் பண்ணாலும் என் கூட தான் வாழ்ந்தாகணும். நான் இந்த குடும்பத்தையே அழிக்க போறேன்.
அழு, நல்லா அழு. என் அப்பாக்கும் அம்மாக்கும் செஞ்ச பாவத்துக்கு நீங்கெல்லாம் அழறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. என்ன உங்களை அழிக்கிற கேப்ல அந்த வீர குடும்பம் பூச்சிங்க மாதிரி வந்து மாட்டிக்கிச்சுங்க. பாவமாதான் இருக்கு. இருந்தாலும் அவளுங்களுக்கு ரொம்ப திமிர் இல்ல, அனுபவிக்கட்டும். ஆமாண்டா, ஃபுல்லா பாத்துட்டேன். எங்கேயுமே காணும் வீட்டுல. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சுடா? எல்லார்ட்டையும் கேட்டேன்டா, யாருமே தெரியலங்கிறாங்க. சரி, நீ உள்ள வா. இருமா. மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு? பிருந்தா எங்க? வீரா, நாங்க வெளியில போய் ஃபுல்லா தேடிட்டோம். பிருந்தாவை யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. யாருக்குமே தெரியல. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணி நீங்களும் வந்து போயிட்டு பாத்தீங்கல்ல, ஒண்ணும் பிருந்தா எங்க இருக்கான்னு பிருந்தா, தெரிஞ்சதா? அமைதியா இரு. மாதம்மா. மாமா, மாமா, ஒண்ணு இல்லம்மா, நல்லா அழாதம்மா. தேடிட்டோம் அத்தை. பிருந்தா எங்கேயுமே இல்ல. வந்துருவாம்மா. அழாதம்மா. அம்மா, அதோ எங்க எல்லா இருக்கான்னு பக்கமும் தெரியல. தேடிட்டு இருக்காங்கல்லம்மா. அதனால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா பிருந்தாவை. நீ ப்ளீஸ் அழாதம்மா. பயமா இருக்குடி. அழாதம்மா, ப்ளீஸ்மா. பிருந்தாவுக்கு ஏதோ